பிரைஸ் தி லார்ட். இன்று கூட தேவன் நமக்கு அளிக்கும் நன்மைகளுக்கு நாம் எவ்வாறு பதிலளிக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம். பிரதான நன்மையாக தேவன் நமக்கு சுவிசேஷத்தை கொடுத்திருக்கிறாரு. பவுலும் பர்னபாவும் தேவன் கொடுத்த சுவிசேஷத்தை அப்படியாக யூதர்களுக்கு அறிவிக்கிறாங்க. ஆனால் யூதர்களோ அவர்களை எதிரடியாக பேசி அவர்களை தூஷிக்கிறாங்க. அப்பொழுது அவங்க சொல்றாங்க, நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுவிசேஷத்தை நிராகரித்ததுனால நாங்கள் புரஜாதத்தில் போகிறோம் என்று போயிட்டாங்க. அதனால் இன்றளவு அநேக யூதர்கள் ரட்சிக்கப்படவில்லை. இரண்டாவது, முணுமுணுக்கக்கூடாது. அப்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடந்த பொழுது அவர்களுக்கு தேவையான உடம்புக்கு ஒத்துக்கொள்கிற மன்னாவை தேவன் கொடுத்தாரு. ஆனால் அவர்களோ எகிப்தில் சாப்பிட்ட காய், மீன் அதெல்லாம் இங்கே கிடைக்கல, வெறும் மண்ணாக தான் இருக்குன்னு சொல்லி முணுமுறுத்தாங்க. மூன்றாவது, மறக்கக்கூடாது. அப்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி அவங்க எகிப்தில் அவர்களுக்கு தேவன் செய்த அதிசயங்களை உணராமல் சமுத்திர தண்டையிலே கலங்கம் பண்ணினாங்க. ஆனால் நாம என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய செயல் நினைவு கூற வேண்டும், தியானிக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். ஆமென்.